மதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் இன்றைக்கு 26வது ஜுஸுவில் 3/4 ஜுஸு முடிவடைந்திருக்கிறது. இன்று சூரா அல் ஜாசியா, சூரத்துல் அஹ்காஃப், சூரத்து முஹம்மத், சூரத்துல் ஃபத்ஹ், சூரத்துல் ஹுஜராத், இந்த 5 அத்தியாயங்கள் இன்று ஓதப்பட்டன. இன்று ஓதப்பட்ட அத்தியாயங்கள் எல்லாமே மிக முக்கியமான அத்தியாயங்கள். இந்த அத்தியாயங்களிலே இன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா முஹம்மத் என்ற பெயரிலே ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். குர்ஆனிலே முஹம்மத் என்ற பெயர்கள் 4 பெயர்கள் இருக்கின்றன. குர்ஆனிலே முஹம்மத் என்ற பெயர் 4 இடங்களிலே வருகின்றன. சூரா ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்தினுடைய 144வது வசனம், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருத்தூதரை அன்றி வேறில்லை என்ற ஒரு வசனம். 2வது வசனம் சூரத்துல் அஹ்ஸாப் என்ற அத்தியாயத்தினுடைய 40வது வசனம், மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலுல்லாஹி வ காத்தமன் நபிய்யீன் வ கான அல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீமா. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மத் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும், ஆண்களிலே யாருக்கும் தந்தையாக இருக்கவில்லை. பெரிய மனிதர்களாக ஆகக்கூடிய ஆண்கள் யாருக்கும் தந்தையாக இருக்கவில்லை. வலாக்கின் ரசூலுல்லாஹ், மாறாக அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதர். வகாத்தமன் நபியின், நபிமார்களுக்கெல்லாம் முத்திரையான கடைசியான நபியாகவும் அவர்கள் இருக்கிறார்கள். வகான அல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீமா, அல்லாஹ் அனைத்து காரியங்களையும் அனைத்து விஷயங்களையும் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது 2வது வசனம். 3வது வசனம் இன்று ஓதப்பட்ட சூரத்துல் ஃபத்ஹ் என்ற அத்தியாயத்தினுடைய கடைசி வசனம். சூரா ஃபத்ஹ் என்ற அத்தியாயத்தினுடைய 29வது வசனம், முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படக்கூடிய வசனம். 4வது வசனம் இன்று ஓதப்பட்ட சூரா முஹம்மத் என்ற அத்தியாயத்தினுடைய 2வது வசனம், வல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ ஆமனு பிமா நுஸ்ஸில அலா முஹம்மதின் வ ஹுவல் ஹக்கு மின் ரப்பிஹிம் கஃபர அன்ஹும் ஸய்யிஆத்திஹிம் வ அஸ்லஹ பாலஹும். அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன ஆமனு, யார் ஈமான் கொண்டு, வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி, நல்ல அமல்களும் செய்து, வ ஆமனு பிமா நுஸ்ஸில அலா முஹம்மதின் வ ஹுவல் ஹக்கு மின் ரப்பிஹிம், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த சத்திய வேதமாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட குர்ஆனை ஈமான் கொள்கிறார்களோ, வஹுவல் ஹக்கு மின் ரப்பிஹிம் கஃபர அன்ஹும் ஸய்யிஆத்திஹிம், அவர்களை அல்லாஹ் அவர்களுடைய ஸய்யிஆத், தீங்குகளை விட்டும் அவர்களை பாதுகாத்து, வஅஸ்லஹ பாலஹும், அவர்களுடைய காரியங்களை சீராக்குவான் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த 4 இடங்களிலே முஹம்மத் என்ற பெயர் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த 4 இடங்களிலும் கூட யா முஹம்மத் என்று எந்த இடத்திலுமே வரல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெயர் சொல்லி முஹம்மதே என்று அழைக்கக்கூடிய இடம் எந்த இடத்தில் வரவில்லை. அல்லாஹு தஆலா அவர்களை, நபி அவர்களை எப்போதுமே யா அய்யுஹன் நபி, யா அய்யுஹர் ரசூல், யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தத்திர், சிறப்பு பெயர்களை சொல்லிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்தார். முஃபஸ்ஸிர்கள் சொல்வார்கள், இது நபியின் மீது கொண்டிருக்கக்கூடிய கண்ணியம் தினுடைய அடையாளம் என்பது. நபி அவர்களுடைய பெயரை சொல்லி கூட அல்லாஹ் அழைக்கவில்லை. ஆனால் குர்ஆனிலே பல இடங்களிலே பல நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் சொல்லி அழைக்கிறார். யா ஜக்கரியா இன்னா நுபஷிர்
யா யஹ்யா குதில் கிதாப பிகுவா, யா இப்ராஹீம், யா ஈசா என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா பல நபிமார்களுடைய பெயர்களை சொல்லி அழைக்கிறார். கண்ணியமானவர்களே, அஹ்மத் என்ற ஒரே ஒரு இடத்துல வருகிறது குர்ஆனிலே. அஹ்மத் என்ற அந்த பெயர் ஒரே ஒரு இடத்தில் வருகிறது. சூரா ஸஃப் என்ற அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்திலே அல்லாஹ் சொல்றான் அந்த அஹ்மத் என்ற வார்த்தை. இப்படி இது எதற்காக சொல்கிறோம் என்றால், ஒரு இல்முக்காக. குர்ஆனை பற்றிய இல்மை நாம் பயான் கேட்டோம் போனோம்னு இருக்கக்கூடாது. இல்மை தெரிஞ்சுக்கிறோம். சில விஷயங்களை இஸ்லாமிக் நாலேஜ் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய ஞானங்கள் நமக்கு மிக அவசியம். அதற்காக வேண்டிதான் இப்போது ஒரு குறிப்புக்காக வேண்டி சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அடுத்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு உரிய திருவசனம் என்னவென்றால், சூரத்துல் அஹ்காஃப் என்ற அத்தியாயம். மண் திட்டுக்கள் என்பது இதனுடைய பெயர். அஹ்காஃப் என்று சொன்னால் மண் திட்டுக்கள். ஆது கூட்டத்தார்கள் வாழ்ந்த பகுதி மலை பிரதேசத்தை போன்று தெரிந்தாலும் அந்த மலை ஒரு வித்தியாசமான மலை. மண் திட்டுக்களை போன்று இருக்கும், மணல்களை குவித்து வைத்ததை போன்று இருக்கும் அந்த மலைகள். அதனுடைய அடையாளமாகத்தான், அதனுடைய பெயராகத்தான் அல் அஹ்காஃப் என்ற பெயரை அல்லாஹ் தஆலா இங்கே சூட்டியிருக்கிறான். இந்த அஹ்காஃப் என்ற அத்தியாயத்தினுடைய 15வது வசனம். இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தந்தைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அவர்கள் அடைந்த கஷ்டம், ஒரு தாய் தந்தை பெற்றோர்கள் அடையக்கூடிய கஷ்டம், அவர்களுக்கு பிற்காலத்திலே நாம் எப்படி துஆ செய்ய வேண்டும் என்ற விஷயங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா. நாம் மனிதனுக்கு என்ன செய்கிறோம்? உபதேசம் செய்கிறோம். இஹ்சானா பிவாலிதைஹி இஹ்சானா, அவருடைய பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்யுமாறு உபதேசம் செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு, ஹமலத் உம்முஹு, அவருடைய தாய், உம்முஹு குர்ஹன் வவலாத்து குர்ஹா, கஷ்டத்திற்கு மேல் கஷ்டங்களை அனுபவித்தார். அந்த குழந்தை உண்டாகியிருக்கும் போது பல கஷ்டங்களை அடைகிறார், பல கஷ்டங்களை அனுபவிக்கிறார், தாங்கிக் கொள்கிறார். ஹமலத் உம்முஹு குர்ஹம் வவலாத்து குர்ஹா வஹம்லுஹு வஃபிசாலுஹு 30 ஷஹரா. அந்த பெண், அந்த தாய் அந்த குழந்தையை உண்டானது, பெற்றெடுத்த பிறகு அந்த குழந்தைக்கு பால் போட்டியது, ஆக மொத்தம் 30 மாதங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். 30 மாதங்கள் அந்த தாய் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய காலத்தில் மிகவும் சிரமப்பட்டவளாக இருக்கிறார். நினைச்சு பாருங்க, ஒரு தாய் குழந்தைய உண்டாகி இருக்கும் போது மட்டும்தான் கஷ்டப்படுறாங்க கிடையாது. ஆனா குழந்தைய பெற்றதுக்கு பின்னாலேயும் கூட அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுனால அந்த குழந்தைக்கு இந்த உணவு சரியாகும், இந்த உணவு சரியாகாது என்ற நிலையில் அந்த பாலோடு அந்த உணவு கலந்து வருவதால் அந்த குழந்தைக்கு ஆகாத பொருட்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய ஒரு நிலை. சில பொருட்களை சாப்பிட்டா அந்த பாலின் மூலமாக அந்த குழந்தைக்கு எஃபெக்ட் ஆகி அந்த குழந்தைக்கு லூஸ் மோஷன் ஆகும். இது எப்படி? இப்ப அந்த தாய் குழந்தையை 10 மாதத்தில் பெற்றெடுத்து விடுகிறார். பெற்றெடுத்து விட்டாலும் 2 வருடங்களுக்கு அந்த குழந்தைக்கு பால் புகட்டுகின்ற போதும் கூட குழந்தையை வயிற்றிலே வைத்திருந்தால் எப்படி பேணுதலாக இருக்க வேண்டுமோ அதே மாதிரி உணவு விஷயத்திலும் தூங்குகின்ற விஷயத்திலும் பல விஷயங்களிலே ஒரு பேணுதலாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அந்த பெண்ணுக்கு உண்டாகிறது. அப்ப அந்த தாய் செய்யக்கூடிய தியாகம் சாதாரணமான தியாகம் அல்ல. ஒரு குழந்தை என்று வருகிற போது 30 மாதங்கள் தனக்கென்ற வாழ்க்கையை வாழ்வதே இல்லை அந்த பெண். அதுதான் அல்லாஹ் சொல்றான், 30 ஷஹரா என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஹத்தா இதா பலகா சுத்தஹு வ பலகா 40 சனா قال ربي اوزعني ان اشكر نعمتك التي. கடைசி அந்த குழந்தை 40 வயதை அடைகின்ற போது அந்த குழந்தை அந்த பெற்றோரை நினைத்து துஆ செய்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். அவுஸிஅனி ரப்பி அவுஸிஅனி, என்னுடைய இரட்சகனே எனக்கு அருள் புரிவாயாக. அன் அஷ்குர நிஅமத்திக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய, எனக்கும் என்னுடைய பெற்றோருக்கும் நீ அருள் பாலித்தாயே, அதற்காக நன்றி செலுத்தும் ஒரு நற்பாக்கியத்தை எனக்கு நீ தருவாயாக. அன் அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதை வ அன் அஅமல ஸாலிஹன், மேலும்
நல்ல அமல் செய்வதற்கும் நீ அருள் புரிவாயாக எனக்கு. அண்ணாமல சாலிஹ் தருமா, நீ எந்த நல்ல காரியங்களை பொருந்தி கொள்வாயோ அப்படிப்பட்ட நல்ல காரியங்களை நீ அதிகமாக நான் செய்வதற்கு எனக்கு நீ அருள் புரிவாயாக. வாஸ்லிஹ் லி ஃபீ துர்ரியதி, என்னுடைய சந்ததிகளையும் என்னுடைய பிள்ளைகளையும் இந்த நல்ல அமல் செய்வதற்கு தோதுவான பிள்ளைகளாக எனக்கு உதவியாளர்களாக ஆக்குவாயாக. இன்னி துபுத்து இலைக் வ இன்னி மினல் முஸ்லிமீன், நிச்சயமாக நான் துபுத்து இலைக், உன்னிடத்திலே பாவ முயற்சி பெற்று நீங்கி விட்டேன். இன்னி துபுத்து இலைக்கு வ இன்னி மினல் முஸ்லிமீன். அல்லாஹ் தஆலாவிடத்திலே கேட்கக்கூடிய துவா. இங்க 40 வயதை கடக்கக்கூடிய ஒரு மனிதன் பெற்றோரையும் நினைக்க வேண்டும், பிள்ளையையும் நினைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். கேட்கக்கூடிய துவாவில் என்ன செய்யணும்? பெற்றோருக்காக வேண்டியும் துவா செய்யணும், பிள்ளைகளுக்காக வேண்டியும் துவா செய்யணும். பிள்ளைகளை எங்களுக்கு சீரான பிள்ளைகளாக ஆக்கு, நாங்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படாத பிள்ளைகளாக எங்களுக்கு கொடு என்ற அழகான ஒரு துவாவை அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். இந்த வசனம் அருளப்பட்டதற்கு காரணம் என்ன? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயதில் அல்லாஹ் நபி பட்டத்தை கொடுத்தான். அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 38 வயது. முதலாக நபி அவர்கள் தன்னுடைய தூதுத்துவத்தை சொன்னபோது எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லாம, மறுப்பும் இல்லாம, எந்த ஒரு தடையும் இல்லாம, யோசனையும் இல்லாம உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றுக்கொண்ட முதல் மனிதர் யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த நேரத்தில் அவர்களுடைய வயசு 38 வயசு. நபி அவர்களுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் 2 வயசு வித்தியாசம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த 40 வயதில் நபி பட்டம் கிடைத்த போது 38வது வயதில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். 40 வயதை அடைந்த போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த துஆவை கேட்டாங்க. ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல ஸாலிஹன் தர்லாஹ் வ அஸ்லிஹ் லி ஃபீ துர்ரியதி இன்னி துப்து இலைக வ இன்னி மினல் முஸ்லிமீன் என்று துஆ செய்தார். இந்த தஃசீர்ல எழுதுறாங்க, இந்த ஆயத்துக்கு கீழே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை இப்படி ஓதிக்கொண்டிருந்ததின் காரணத்தினால் அல்லாஹ் இந்த ஆயத்தை அவர்களை புகழக்கூடிய வகையில இறக்கி வைத்தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட இந்த துஆவுடைய பரக்கத்தினால எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சுன்னு சொன்னா, அபூபக்கர் நாயகத்தினுடைய பரம்பரையில ஒருத்தர் கூட ஈமான் கொள்ளாம இருக்குது, எல்லாமே ஈமான் கொண்டாங்க. ஈமான் கொள்றதுக்கு கொஞ்சம் தாமதமானுச்சு. அபூ குஹாஃபா என்ற அவர்களுடைய தந்தை ஈமானை ஏத்துக்கிறதுக்கு ஃபத்ஹே மக்காவினுடைய நேரத்துல தான் ஈமானை ஏத்துக்கிட்டாங்க. ஹிஜ்ரி 8வது வருஷம் தான் ஈமானை ஏத்துக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கூட்டிட்டு வர்றாங்க. ஃபத்ஹே மக்காவினுடைய நேரத்துல அபூ குஹாஃபாவுடைய தலையெல்லாம் கண்ணெல்லாம் போயிருச்சு, கண் பார்வையெல்லாம் போச்சு, வயது முதிர்ச்சி, கண் பார்வை போச்சு, தலை முடியெல்லாம் அப்படியே பஞ்சு பொட்டி மாதிரி இருந்தது, வெள்ளை வெள்ளையது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கூட்டிகிட்டு வந்து யா ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லி கொடுங்க அப்படின்னா, கலிமா சொல்லி கொடுத்ததுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏன் இந்த தலைமுடியை இப்படி வெள்ளையா வச்சிருக்கிறீங்க, கலரை மாத்துங்க என்று கூட சொன்னாங்க, ஹதீஸ்ல வருது. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை பிற்காலத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க என்று சொன்னாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பிள்ளைகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் பத்ர் போர்க்களத்துல கூட அவர்களுடைய மகன் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிரிகளோடு தான் இருந்தார்கள். எதிரிகளோடு நின்று காபிராக இருந்துதான் போராடினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப பக்கபலமா உறுதுணையா இருந்தது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. தன்னுடைய செல்வத்தாலும் உடலாலும் பெரும் தியாகம் செய்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அது மட்டுமல்ல, அவர்களுடைய பிள்ளைகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அக்கா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, காலையில விடிஞ்சதுக்கு பின்னால நபியையும் அபூபக்கரையும் காணலன்ற உடனே அந்த அபூஜஹல் என்ன செஞ்சான், நேரா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு தான் வந்தான். வந்து உன்னுடைய தந்தை எங்க அப்படின்னு கேட்டான். யார? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து, தந்தை எங்க கேட்ட போது உடனே எனக்கெல்லாம் தெரியாது அப்படின்ட்டாங்க. பலான்னு ஓங்கி அரைஞ்சான். காதல அணிஞ்சிருந்த காதணி பிஞ்சு போய் தெரிச்சு விழுந்துச்சான்.
அந்த அளவுக்கு அவன் பலமான அடி அடிச்சிருக்கான். அவருடைய தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹுடைய தந்தை கண் தெரியாதவங்களுக்கு வயது முதிர்ச்சியின் காரணத்தினால் தன்னுடைய பேத்தியை பார்க்கறதுக்காண்டி வந்தாங்க. என்ன அபூபக்கர் ஊரை விட்டு முகமதோட சேர்ந்து போயிட்டானாமே, உங்களுக்கு ஏதாவது சாப்பாட்டுக்கு ஏதாவது செலவுக்கு ஏதாவது விட்டுட்டு போயிட்டானா கேட்டாங்க. அந்த அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுமா? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய பாட்டனார் வந்திருக்கிறாங்க, தாதா வந்திருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே சில ஓடுகளை உடைச்சி ஒரு பானையில போட்டு அதை துணியால மூடிடுறாங்க. மூடி அவங்களுடைய பாட்டனார் வந்த உடனே, அந்த தாதா வந்த உடனே அவங்களை கூட்டிட்டு போய், எங்க தந்தை எங்களை சும்மா விட்டுட்டு போல, இதை பாருங்க, கை வச்சு பாருங்க, இது எல்லாம் பொற்காசுகள், எங்களுக்கு பொற்காசுகளை செலவுக்காக வேண்டி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்ய சொல்லி தன்னுடைய தந்தையின் மீது அவர்கள் கோபப்பட்டு கூடக்கூடாது என்பதற்காக வேண்டி பேச்ச மாத்துறாங்க. அப்படின்னா அந்த குடும்பமே எப்படி தியாகம் பண்ணியிருக்கும். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகனார் அப்துல்லா என்ற ஒரு மகன் இருந்தார். அவர் என்ன செய்வார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு ரெண்டு பேரும் குகையில தங்கி இருக்கும் போது, சௌரி என்னும் குகையில தங்கி இருக்கும் போது உணவை எடுத்துட்டு போவாங்க. மறைமுகமா உணவை எடுத்துட்டு போகும்போது மட்டுமல்ல, அந்த காலடி தடத்தை அந்த மக்கள் கண்டுபிடிச்சு போயிடக்கூடாதுக்காக வேண்டி போற பாதையெல்லாம் அழிச்சுக்கிட்டே போவாங்க. 5 கிலோமீட்டர் தூரம், சும்மா இல்லை. எப்படி இருக்கும்? எப்படிப்பட்ட தியாகம்! சாதாரணமான தியாகம் அல்ல. இந்த வரலாறு நம்ம சொன்னா நீண்டு போய்கிட்டே இருக்கும். நம்ம இங்க பேசப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நாம் நம்முடைய பெற்றோர் விஷயத்துல எப்படி இருக்கிறோம், நம்முடைய பெற்றோர்கள் விஷயத்துல நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் விஷயத்துல எப்படி இருக்கிறோம். நம்முடைய துஆ இஹ்லாஸானதாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய பெற்றோருக்கு நிறைவேற்றக்கூடிய நன்றியாக அது இருக்கும். நம்முடைய பிள்ளைகளினுடைய வருங்கால வாழ்க்கை சீராக அமைவதற்கு அது காரணமாக ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி, இந்த துஆவை நம்ம கேட்டோம் சொன்னா, இந்த துஆவுடைய பரக்கத்தினால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான்? நம்முடைய பரம்பரையை பரிசுத்தமான பரம்பரையா மாற்றுவான். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய பிள்ளைகளை ஒருத்தர் முஹம்மதுன்னு இருந்தார். முஹம்மதுன்னு ஒரு மகன் இருந்தார். அவர் கடைசி காலத்துல நபி அவர்களுடைய வஃபாத்துக்கெல்லாம் பின்னால உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்ய போற நேரம், கிளர்ச்சியாளர்கள் வீட்டை சூழ்ந்து அவர்களுடைய வீட்டிலே அவர்களை சிறை வைத்து அவர்களை கொலை செய்ய போற நேரத்துல அந்த அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகன் முஹம்மது தான் முதல்ல மேலே ஏறி போய் ஓட்ட பிரிச்சு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்யறதுக்காக வேண்டி தாடியை பிடிக்கிறார். தாடியை பிடிச்சுக்கிட்டு வேகமா வெட்ட போற நேரத்துல, மகனே, உன் தந்தை இந்த காட்சியை பார்த்தால் உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க, நீ யோசிச்சியான்னு கேட்டாங்க. உடனே அவர் கையை விட்டார். தந்தையினுடைய அந்த கண்டிப்பு, தந்தையினுடைய பாசம், தந்தை அவர்கள் வளர்த்த தர்பியத், இதை நினைச்சு பார்த்தாங்க. உண்மையிலேயே அவர்கள் சொல்லக்கூடிய இந்த காரியம் உண்மையான விஷயம். என் தந்தை இதை ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். என் தந்தை உஸ்மான் மீது கொண்டிருந்த அன்பு எவ்வளவு மகத்தானது, எனவே நான் உஸ்மானை கொலை செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்கள் பின்வாங்கி போகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்யறதை விட்டு பின்வாங்கி போன முஹம்மது ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க தெரியுமா? யாரெல்லாம் பின்னால கொலை செய்ய வந்தாங்களோ எல்லாரையும் அடிச்சுக்கிட்டே போனாங்க. போ, வெளியே போ அப்படின்னு. அதையும் மீறிதான் ஒரு ஷைத்தான் முன்னால வந்து என்ன செஞ்சான்? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செஞ்சுட்டான். இப்ப இங்கேயும் பாருங்களேன், அந்த பரிசுத்தமான விஷயம் பாதுகாக்கப்படுகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை மட்டும் முஹம்மது ரலியல்லாஹு அவர்கள் கொலை செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா அந்த கலங்கம் காலம் முழுவதும் தீர்மா? வரலாறு பேசிக்கிட்டே இருக்கும். முஹம்மது கொலை செய்தார், முஹம்மது கொலை செய்தார், அவர் அபூபக்கர் மகன் என்று பேசும். ஆனால் அந்த அபூபக்கர் நாயகத்தினுடைய துஆ பரக்கத் அந்த சந்ததியை பரிசுத்தமாக்கி வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய கல்வி ஏற்பாடு, அவர்களுடைய மகிழ்ச்சிக்கான ஏற்பாடு, வாழ்வாதாரக்கான ஏற்பாடு, இதையும் மீறி அவர்களுடைய சீரான வாழ்க்கைக்கான துஆ ஒவ்வொரு பெற்றோரிடமிருந்து வர வேண்டும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் தஆலா ரெண்டு பேரையும் இணைச்சுதான் எல்லா இடத்துலயும் பேசுறான். வலக்கத் ஆத்தைனா தாவூத வ சுலைமான இல்மா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இல்மை கொடுத்தோம். وقال الحمد لله الذي فضلنا على كثير من عباده المؤمنين. முஃமினான அடியார்களிலே
எங்களை தனிச்சிறப்பு வாய்ந்தவர்களாக ஆக்கிறானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் துஆ செய்தாங்க. பிற்காலத்துல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பெரிய ஆட்சி அதிகாரத்தை விட அதைவிட மேலான ஆட்சி அதிகாரத்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான். ஜின் இனத்தினுடைய பேச்சை கேட்டார்கள், அதை கட்டுப்படுத்தினார்கள். உயிரினங்கள் ஒவ்வொன்றினுடைய பாஷையும் கற்றுக்கொண்டார்கள். அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சியாளராக இருந்தார்கள். அப்ப தன்னுடைய பரிவாரங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு பாதையில போய்கிட்டு இருக்கும் போது ஒரு தடவை ஒரு எறும்பு பேசிச்சான். எறும்பு புற்றிலே இருந்து வெளியே வந்த எறும்புகளை நோக்கி அந்த எறும்பின் தலைவி பேசியதான், யா அய்யுஹன் நம்லு துகுலு மசாகினக்கும் லா யஃப்திமன்னக்கும் சுலைமான் வஜுனூதுஹு வஹும் லா யஷ்உரூன். எறும்புகளே, உங்களுடைய கூண்டுகளுக்குள் நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள். காரணம், சுலைமான் அவருடைய பரிவாரங்கள் வருகிறார்கள். அவர்கள் உங்களை மிதித்து விட வேண்டாம், அவர்கள் உணர மாட்டார்கள், நீங்க போற பாதையெல்லாம் உணர மாட்டார்கள் என்று பேசின உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சின்ன பிள்ளை நம்மளை பார்த்து ஒரு மாதிரி ஏளனமா பேசினா நம்மளுக்கு கோபமா வரும். சின்ன பிள்ளை ஒரு 2-3 வயசு அப்படின்னு ஏதாவது பேசினா நம்ம கோபமா வரும். அதை நம்ம ரசிப்போம், அதை செல்லம் கொடுப்போம். அந்த புள்ள நம்மளை ஏதாவது ஏளனமா பேசும்போது அதை அடிக்கிறதுக்கு பதிலாக என்ன செய்வோம்னு சொன்னா அதை அப்படியே கட்டி பிடிச்சு முத்த கொடுப்போம். அப்படிதான் செய்வோம். அது குழந்தை, ஒன்றும் தெரியாது. இது பேசுறதே பெரிய விஷயம். அப்ப இந்த எறும்புகள் பேசுறதை கேட்ட உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஃபதபஸ்ஸம லாஹிகன் மின் கௌலிஹா வகால ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக. துஆ செய்றாங்க பாருங்க. ஒரு நபியும் இந்த துஆவை கேட்டிருக்கிறாங்க. சிரித்தார்கள். சிரித்து விட்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். ரப்பி அவ்ஸிஅனி, என்னுடைய இரட்சகனே எனக்கு அருள் புரிவாயாக, அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதை, எனக்கும் என்னுடைய தந்தைக்கும் நீ அருள் புரிந்தாயே அதற்கு நன்றி செலுத்தும் நற்பாக்கியத்தை எனக்கு தருவாயாக. வாதுகில்னி பிரஹ்மத்திக் ஃபீ இபாதிக்க ஸாலிஹீன், என்னை உன்னுடைய நல்லடியார்களின் கூட்டத்தில் நுழைப்பாயாக. அதுகில்னி பிரஹ்மத்திக்க ஃபீ இபாதிக்க ஸாலிஹீன், உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு உன்னுடைய நல்லடியார்களின் கூட்டத்தில் என்னை சேர்த்து விடுவாயாக என்று துஆ செய்தார். இங்கே பெற்றோருக்காக துஆ செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே இஸ்ரா என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லும்போது ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்று துஆ கேளுங்க என்று அல்லாஹ் சொல்றான். பெற்றோருக்கான உபகாரத்தை பற்றி குர்ஆனிலே சொல்லும் இடமெல்லாம் பொதுவா குர்ஆனுடைய ஒரு மரபு என்னன்னு சொன்னா, சில விஷயங்களை சொல்லும் போது சில விஷயங்களை சேர்த்துதான் சொல்லுவோம். வஅகீமுஸ்ஸலா வஆத்து ஸக்கா வமய்யுத்தில்லாஹ் வர் ரசூல். இத்தாஅத்துல்லாஹ் சொல்லும்போது இத்தாஅத்துர் ரசூலையும் சேர்த்து சொல்லுவாங்க. இகாமத்துஸ் ஸலாவை பற்றி சொல்லும்போது ஈதாவுஸ் ஸகாத்தையும் அல்லாஹ் சேர்த்து சொல்லுவான். அதே போலதான் அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று சொல்லக்கூடிய அநேகமான இடங்களில் அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்றால் வபில் வாலிதைனி இஹ்சானையும் சேர்த்து சொல்கிறான். வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வபில் வாலிதைனி இஹ்சானா வகல்லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு அல்லாஹ்வை மட்டுமே வணங்குமாறு உங்களை அல்லாஹ் விதியாக்கி இருக்கிறான். இன்னும் பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்யுமாறு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகின்றான். இம்மா யபுலுகன்ன இந்தக்கல் கிபர் அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா. இது இந்த 15வது வசனத்தை பத்தி பேசிட்டு இருக்கோமே, 17வது வசனத்திலே இதை பத்தி அல்லாஹ் சொல்றான். அந்த பெற்றோர்கள் வயது முதிர்ந்து விட்டவர்களால் ஆகிவிட்டால் அவர்களை பார்த்து சீக்கிர வார்த்தையை சொல்லாதீங்க. சே, ஏமா இப்படி இருக்கிற, சொல்லாதீங்க. நல்லா புரிஞ்சுக்கிறங்க. உலகத்தில் நடமாடும் சொர்க்கம் இருக்கிறார்கள் என்றால் நம்முடைய தாயும் தந்தையும் தான். தாயையும் தந்தையும் இழந்தவர்கள் இருக்கிறார்களே, உண்மையிலே பெரிய அபாக்கியசாலிகள். இருக்கும் போது அவருடைய மரியாதையை புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் திருப்திப்படாமல் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற முடியாது. அவர்கள் நம்மை விரும்பாத வரை நாம் சொர்க்கத்தின் வாசலை திறக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரிதா ரப்பி ஃபீ ரிதல் வாலிதைன் சக்துல் ரப்பி ஃபீ சக்தில் வாலிதைன். தாய் தந்தையருடைய பொருத்தத்திலேதான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது, தாய் தந்தையருடைய வெறுப்பிலே அல்லாஹ்வுடைய வெறுப்பு இருக்கிறது என்று சொன்னார். தந்தை சொர்க்கத்தினுடைய தலைவாசல், தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹாரிஸா இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி இருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொன்னார்கள்,
நான் வானுலகத்திற்கு சென்றிருந்த போது நான் அங்கே குர்ஆன் ஓதக்கூடிய சத்தத்தை கேட்டேன். அப்போது அதூரு ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தை சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஃபஸமிஅத்து ஸௌத காரியின், அப்போது குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு மனிதனுடைய குரலை நான் கேட்டேன். ஃபகுல்து மன் ஹாதா, இந்த குர்ஆனை இந்த சொர்க்கத்திலே வைத்து ஓதக்கூடியவர் யார் என்று நான் கேட்டேன். ஃபகாலு, மலக்குமார்கள் சொன்னார்கள், அவர்தான் ஹாரிஸா இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்னார்கள். ஹாரிஸா இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் குர்ஆனை ஓதுகிறார்கள் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதை சொல்லிட்டு ஹாரிஸா இப்னு நுஅமான் சொர்க்கத்தில் குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை பெற்றதற்கு காரணம் தெரியுமா? கதாலிக்கல் பிர், பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்வதனுடைய அந்த பரிசு இதுதான் என்று சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வக்கான அபர்ரன் நாஸி பி உம்மிஹி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதாலிக்கல் பிர் என்று சொன்னதினுடைய காரணம் என்னவென்றால் வக்கான அபர்ரன் நாஸி பி உம்மிஹி, ஹாரிஸா இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தாய்க்கு ரொம்ப பணிவிடை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதற்காக வேண்டி அல்லாஹ் அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தார். உவைசுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு நபியினுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள். அவர்கள் நினைத்திருந்தால் தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு நபி அவர்களை வந்து பார்த்திருக்க முடியும், அவர்களுடைய பணிவிடைகளை இருந்திருக்க முடியும். வயது முதிர்ந்த தாய் தன்னோடு இருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி நபி அவர்களுடைய பார்வையை கூட, நபி அவர்களை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை கூட அதை என்ன செய்தார்கள்? இழந்தார்கள். ஆனால் அவர்கள் எந்த நோக்கத்தில் அந்த பாக்கியத்தை இழக்கும் பெரும் தியாகத்தை செய்தார்கள் என்பது நபி அவர்களுக்கு தெரியும். அல்லாஹ் நபி அவர்களுக்கு வஹி அறிவித்து நபி அவர்கள் உவைசுல் கர்னியை பற்றி பேசுகிறார்கள். உவைசுல் கர்னி என்று ஒரு மனிதன் இருக்கிறார், யமனிலிருந்து வருவார். உமரே, அவர் வருகிற போது அவரை பார்த்தால் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேட சொல்லுங்கள் என்று சொன்னார். அவர்களுக்கு என்னுடைய சலாமை சொல்லுங்கள் என்று சொன்னார். நபி அவர்களை அவர்கள் பார்க்கவில்லை, நபி அவர்களும் அவரை பார்க்கவில்லை. உவைசுல் கர்னியை பொறுத்தவரை நபி அவருடைய காலத்தில் வாழ்ந்தாலும் அவர் ஒரு தாபியாக கருதப்பட்டாலும் அவர் நபி அவர்களை பார்க்கும் வாய்ப்பை தியாகம் செய்ததற்கு காரணம் தன் வயது முதிர்ந்த தாய். நபி அவர்கள் சொன்னதற்கு பிறகு நபி அவர்கள் வஃபாத்தாயிருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல யமனிலிருந்து ஒரு ஹஜ்ஜி கூட்டத்தோடு சேர்ந்து இந்த உவைசுல் கர்னி வர்றாங்க. உவைசுல் கர்னியினுடைய மேனியில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை தழும்பின் அடையாளத்தையும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார். அவருக்கு இன்ன அடையாளம் இருக்கும், ஒரு காசினுடைய அளவுக்கு உள்ள வெள்ளை தழும்பு அவருடைய மேனியில் இருக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார். இங்கே வாருங்கள், உங்களிலே யாராவது உவைசுல் கர்னி இருக்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். ஆம், நான் தான். உங்கள் மேனியிலே ஒரு வெள்ளை தழும்பு இருக்கிறதா? ஆம் அமீருல் முஃமினீன். அப்படி என்றால் உங்களை தான் என்னுடைய நபி சந்திக்க சொன்னார்கள். யார் சொல்றது? உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சலாம் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னார்கள். உவைசுல் கர்னி, எனக்காக துஆ செய்யுங்கள், எனக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள். யார்கிட்ட கேட்கிறது? எந்த உமரை பார்த்து நபி அவர்கள் சொர்க்கவாதி சொர்க்கவாதி என்று பல தடவை நன்மாராயம் சொன்னார்களோ அந்த உமர் நபியே பார்க்காத ஒரு மனிதரை பார்த்து சொல்கிறார்கள், எனக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள். காரணம் தெரியுமா? இந்த உயர்ந்த அந்தஸ்துக்கு காரணம் அவர் தாயின் மீது வைத்திருந்த மதிப்பு, கண்ணியம், மரியாதை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் நல்ல தோழரை கொள்வதற்கும் நல்ல பணிவிடை செய்வதற்கும் தகுதி வாய்ந்தவர் யார்? உம்முக்க, உன் தாய். பிறகு யார்? உம்முக்க, உன் தாய். பிறகு யார்? உன் தாய். பிறகுதான் அபூக்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாய்க்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தையும் தந்தைக்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே ஒரு நபித்தோழருக்கு கலிமா வரவில்லை. யாரோ போய் சொல்லிக் கொடுக்கிறார் அந்த கலிமாவை. ஆனா அவர் சொல்கிறார், சைகையில் பேசுகிறார், வரல, கலிமா வரல. அவங்க மனைவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேள்விப்பட்டு வேகமா போறாங்க. மனைவியை தனியா கூப்பிட்டாங்க. உன் கணவரின் நடவடிக்கை எப்படி? அவருடைய பெற்றோர் விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டார்? நல்ல மனுஷனா, அடிக்கடி தன்னுடைய தாயை
ரொம்ப மோசமா பேசுவார். தன்னுடைய தாயை ரொம்ப மோசமாக பேசுவார். நான் கூட அப்பா அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், உங்க அம்மா இப்படி பேசாதீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஆனா அவருடைய மனசை ரொம்ப காயப்படுத்திட்டார். அந்த உடனே அந்த தாயை கூப்பிட்டாங்க, அம்மா உன் மகனை மன்னிச்சிருக்க அப்படிங்கிறான். அந்த தாய் சொன்னாங்க, என் மகனை நான் மன்னிக்க மாட்டேன், அவன் பேசுனது கொஞ்சமா நெஞ்சமா, எவ்வளவு பேசினான், என் மனசை ரொம்ப நோயப்படுத்திட்டான், அவனை நான் மன்னிக்க மாட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழர்களே காட்டுக்கு சென்று விறகை சேகரித்து வாருங்கள். இங்கே விறகை கூட்டம், அதாவது அதை குவித்து வைத்து அதிலே நெருப்பை கூட்டுங்கள். அந்த அம்மா கேட்டாங்க, ஏன் நெருப்பு, எதுக்கு விறகு கேட்டாங்க. உங்க மகனை எரிக்கிறதுக்கு அப்படின்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க மகனை எரிக்கிறதுக்கு என்று சொன்ன போது, ஏன் என் மகனை எரிக்கணும், அவருக்கு களிமா வரல, ஈமான் இல்லாமல் இறந்து போகிறார் என்றால் அவர் நரகத்திலே எரிவதை விட இங்கே எரிவதற்கு போதுமான மனிதர் அவர் என்று சொன்ன போது, இல்ல என் மகனை எரிக்க வேண்டாம், நான் மன்னிச்சுட்டேன் அப்படிங்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எரிக்கிறது அவருடைய நோக்கம் அல்ல, அந்த அம்மாவுடைய உள்ளத்துல கனிவை உண்டாக்கணுங்கிறது தான் நபியுடைய நோக்கம். நபி அவர்கள் நேரா போறாங்க, தோழரை பார்த்து சொன்னார்கள், தோழரே சொல்லுவீராக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அந்த மனிதர் அழகாக சொன்னார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அவருடைய உயிர் பிரிகிறது. இதுதான் தாயின் மகத்துவம், தந்தையின் மகத்துவம். ஆனால் இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் தன் தாயையும் தந்தையையும் சுமையாக நினைத்து அவர்களை கஷ்டப்படுத்துவதும் நோவினைப்படுத்துவதும் எவ்வளவு சர்வசாதாரணமாக போய்விட்டது. அருமையான பெருமக்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்தார். யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகன் எனக்கு சரியாகவே செலவழிப்பதில்லை, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறார், செலவுக்கு பணமே தரதில்லை, அவருடைய உடல் நலிந்து போன அந்த முதுமை இதெல்லாம் நபி அவர்களை அப்படியே இரக்கத்தில் ஆழ்த்தியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மகனை கூப்பிடுறாங்க. ஒரு வாலிப சஹாபி ஓடி வந்தார். ஏன் இவருக்கு செலவழிக்கிறது இல்லை, இவருக்கு ஏன் செலவுக்கு கொடுக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இந்த வாலிபர் சொன்னார், வீண் செலவு செய்யறாரு யார சொல்லலாம், தேவையில்லாம கேட்கிறாரு யார சொல்லலாம், அவருக்கு நான் செய்ய வேண்டிய உதவியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் யார சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீயும் உன் சொத்துக்களும் இவருக்கு சொந்தம் என்று சொன்னார். நீ ஒரு தனி மனிதன் அல்ல, உன்னுடைய சொத்துக்களும் நீயும் இவருக்கு சொந்தம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியமானவர்களே, தாயின் தந்தையினுடைய சிறப்பு சாதாரணமானது அல்ல. நம்ம இந்த உலகத்துல தாயை கஷ்டப்படுத்தி தந்தையை கஷ்டப்படுத்தி நாம் முன்னுக்கு வர நினைப்பவே, ஆனால் உலகத்துல முன்னுக்கு வந்த மாதிரி தெரியலாம், ஆனால் நிச்சயமாக அந்த முன்னுக்கு வருதல் என்பது நிரந்தரம் அல்ல. அல்லாஹ்விடத்திலே அன்பை பெற முடியாது, அல்லாஹ்வுடைய கிருபையை பெற முடியாது. நிச்சயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி நிறைய விஷயங்களை சொல்கிறார்கள். எனவே தாயையும் தந்தையையும் மதிக்க வேண்டும். ரமலான்ல நம்ம இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான்ல ஒரு தடவை மிம்பர் மீது ஏறினார்கள், ஆமீன் என்று கூறினார்கள். இன்னொரு படியில் ஏறினார்கள், ஆமீன் என்று கூறினார்கள். இன்னொரு படியில் ஏறினார்கள், ஆமீன் என்று கூறினார்கள். நபி அவர்கள் குத்துபா பிரசங்கத்தை முடிச்சிட்டு கீழே இறங்கும் போது சஹாபாக்கள் கேட்டார்கள், என்றைக்கும் நடக்காத ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் நடந்ததே, மிம்பரில் ஏறும்போது ஆமீன் ஆமீன் என்று 3 தடவை சொன்னீர்களே, என்ன காரணம் என்று கேட்டபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு முன்னால் தோன்றினார்கள், 3 பத்வாக்களை செய்தார்கள், நான் அதுக்கு ஆமீன் சொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள், நான் ஆமீன் சொன்னேன். ஒன்று, ரமலானை பெற்றும் ஒரு மனிதர் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அல்லாஹ்வுடைய அருளை பெறாமல் இந்த ரமலான் கடந்து போகலையானால் அவன் நாசமடைந்து விட்டான், ஆமீன் என்று கூறினேன். இரண்டாவது, தாய் தந்தையை இருவரும் வயது முதிர்ந்தவர்களாக இருந்து அல்லது அவர்களில் ஒருவர் வயது முதிர்ந்தவராக இருந்து அவர்களுடைய அன்பையும் அவர்களுடைய முகப்பத்தையும் பெறாமலே ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு கடந்து போவாரையானால் அவன் நாசமடைந்தான் என்று சொன்னார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன். மூன்றாவதாக, என்னுடைய திருநாமம் முஹம்மது என்ற பெயர் சொல்லப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு மனிதன் ஸலவாத் சொல்லவில்லை என்றால் அவன் நாசமடைந்து விட்டான் என்று சொன்னார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சும்மாவா வந்தாங்க? அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாம வருவாங்களா? வந்து சொன்ன துவா யாரு? ஜிப்ரீல். அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்க வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரின் மீது ஏறும்போது அந்த துவாவை செய்கிறார்கள். மிம்பருடைய ஒவ்வொரு படிக்கட்டிலும் ஆமீன் சொல்கிறார்கள் என்றால்
இதனுடைய வீரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இதனுடைய பவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிம்பர் என்பது சாதாரணமானதல்ல. மிம்பரில் ஏறி குத்துபா பிரசங்கம் செய்வது தொழுகைக்கு சமமானது என்று சொல்கிறார்கள். அதனாலதான் குத்துபா பிரசங்கம் செய்யும் போது பேசக்கூடாது, சைகை கூட செய்யக்கூடாது. குத்துபாவுடைய மேடை அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த இடத்தில் வைத்து நபி அவர்கள் ஆமீன் ஆமீன் என்று சொல்கிறார்கள் என்றால் அந்த துவா எவ்வளவு பவர்ஃபுல்லாக நினைத்து பார்க்கிறேன். அருமையான பெருமக்களே, சிறு பிள்ளைகளும் இருக்கிறார்கள், வயதிலே மூத்தவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய பெற்றோர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள் என்றால் நாம் கொடுத்து வைத்தவர்கள். அவருடைய காலை சென்று தொடுங்கள், அவர்களுக்காக பணிவிடை செய்யுங்கள். அவர்களுடைய கண்களை கலங்கக்கூடிய வகையிலே ஒருவரும் ஆக்கிவிடாதீர்கள். அவருடைய உள்ளம் நம்முடைய வார்த்தையாலோ நடவடிக்கைகளாலோ ஒருபோது நோக்கை அடைந்துவிடக் கூடாது. அவர்களை எந்த அளவுக்கு நாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வைத்திருப்போமோ நாம் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே மகிழ்ச்சியாக இருக்கலாம். அல்லாஹ் நம்மை சிரித்த முகத்தோடு வரவேற்பான். அதுதான் நமக்கு தேவை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வ ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி.